ஹலோ மக்களே, இந்த வாரம் இன்னொரு பொங்கல் ரிலீஸ் ஆன வா வாத்தியார் படம் தான் போயிட்டு வந்தோம். இந்த படத்தில் கார்த்தி நடிச்சிருக்காரு. கார்த்தி எம்ஜிஆராக நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே கார்த்தியோட ஆக்டிங் தான். இந்த படத்தில் கார்த்தி நடிக்காமல் வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு கார்த்தி தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்கிரண் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் வெறும் 2 hours தான். ரொம்ப ஷார்ட் மூவியாக இருக்குது. அதுவும் ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஸ்டேஜிங் பண்ண விதம், இந்த ஃபேண்டசி காமெடி மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி ஒரு எம்ஜிஆராக மாறுறாரு அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வில்லன் சத்யராஜா நடிச்சிருக்காரு. அவர் அந்தளவுக்கு அவர் கேரக்டர் சரியாக எழுதலை. நான் எல்லா கேரக்டருமே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நிறைய ஃபைட்டு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் சரியான கேரக்டரைசேஷன் எழுதலை. ஹீரோயினுக்கும் கேரக்டர் சரியாக இல்லை. அது ஒரு ட்ராபேக்காக பார்த்தேன். அதே மாதிரி மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஒரு சரியாக இல்லை. அது கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் ஓவரால் வாட்ச் ஃபார் தி கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். இது ஒரு நோ நான்சென்ஸ் மூவி. கண்டிப்பாக குழந்தைங்களோட நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டரில் வந்திருக்கு. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விமர்சனத்தில் பார்க்கலாம்.